ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, எவ்வளோ படித்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் ரீச் பண்ணவே முடியாது. இன்னும் நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிற போது ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எக்ஸாம் ஹாலுக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஓப்பன் மைண்டடாக இருக்கும். நம்ம படித்தது தான் கேள்வியாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கிறனால நம்ம நிறையா கொஷின்ஸ் தெரியாமல் போகலாம். ஏன்னா இது ஜிகே பேஸ்டு ஒரு எக்ஸாம்னால கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு சில கேள்விகள் தெரியலைன்னா அங்கே அந்த டென்ஷன் வந்து அங்கே இருக்கக்கூடாது. ஒரு சில நான் அதுக்காக என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச கேள்விகளை முடிந்தவரை தவறாக எழுதாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தெரியாத கேள்விகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கிறனால நல்லா ஒரு கொஷினை படித்து புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான ஆன்சரை வந்து ஷேட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணிட்டு முடிஞ்சா யூ ஹேவ் டு ஷேட் ஒன்லி இன் பால் பாயிண்ட் பென். அதனால நம்ம திருப்பி எதுக்கும் எரேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு பதட்டத்தில் இப்படி தெரிஞ்ச கொஷினை தப்பாக பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஸ்க்ராட்ச் பண்ணியோ இல்லை எரேசர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு இது. ஏன்னா டிஸ்குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குது நம்மளோட ஆன்சர் ஷீட். அட் த காஸ்ட் ஆஃப் ஒன் கொஷின் ஆசைப்பட்டு நம்ம எக்ஸாம்லேருந்தே டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரி ஏற்பட இருக்கலாம். அகைன் இந்த தடவை வந்து புதுசாக கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. 50 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறனால பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஆப்டிடியூட்ல அவ்வளோவா கான்ஃபிடென்ட்டாக இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அந்த 150 ஜிகே கொஷினை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 50 ஆப்டிடியூட் கொஷின்ஸை அட்டன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த 50 ஆப்டிடியூட் கொஷினை ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தாங்கன்னா கெட் டென்ஸ்ட், நமக்கு தெரியாத விஷயங்கள் அதில் இருக்கலாம். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால டைம் கன்ஸ்ட்ரெயின் அங்கே வரும். நம்ம இருக்கிறது வந்து நமக்கு 3 hours டைம் தான். அந்த 3 hours டைம்ல பேப்பர் முடிக்கணும். பட் இந்த 50 ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கே சப்போஸ் இஃப் தேர் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஆப்டிடியூட் அண்ட் தேர் சூசிங் ஆப்டிடியூட் டு டூ இட் ஃபர்ஸ்ட்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் கடைசியில் அந்த 150 ஜிகே கொஸ்டினுக்கு டைம் இல்லாமல் போயிடும். TNPSC நடத்தும் 2013ஆம் ஆண்டிற்கான குரூப் 1